அர்ஜுன். அங்கிள். மேல உனக்கு ரூம் ரெடி பண்ணிட்டேன். நீ போய் குளிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுப்பா. அப்புறம் உனக்கு என்ன சாப்பிட பிடிக்குமோ சொல்லு, ஆன்ட்டி சமைச்சு தருவாங்க. அர்ஜுன், உங்க அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு உரிமையா கேப்பியோ அதே மாதிரி எங்க 2 பேர்கிட்டயும் கேட்கலாம். சரியா? சரிங்க அங்கிள். ஏங்க, அர்ஜுன் இனிமே நம்ம வீட்ல தான் தங்க போறானா? ஆமா லட்சுமி. அர்ஜுன் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்காததால கரிகாலன் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாராம். பாவம், எங்க போறதுன்னு தெரியாம அவன் மது வீட்டுக்கு போயிருக்கான். அங்க மதுவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து இவனை திட்டி அவமானப்படுத்தி ரோட்ல தள்ளிட்டாங்கம்மா. நல்ல வேலையா நான் அந்த பக்கம் போகும்போது இவனை பார்த்தேன். உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோமா. அர்ஜுனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அர்ஜுன் பண்ணது தப்பு தானங்க. லட்சுமி, அர்ஜுன் பண்ணத தப்புன்னு சொல்ல முடியாதுமா. பாவம், அவன் மனசு முழுக்க மதுதானமா இருக்கா. அப்படி இருக்கும்போது அவன் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிட்டு எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும்? 2 பேர் வாழ்க்கையும் பாழாயிடும்ல. அர்ஜுன் வந்து கல்யாணத்தை நிறுத்தினதுல எந்த தப்பும் இல்லம்மா. ஆனா மது கழுத்துல தாலி கட்டினது தப்புதான், பெரிய தப்புதான். அந்த நேரத்துல அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தான் பண்ணிட்டான். ஆனா லட்சுமி, என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த சூழ்நிலை அவனை அந்த மாதிரி பண்ண வச்சிருச்சு. அத அவங்க அப்பாவால தாங்கிக்க முடியல. லட்சுமி, கரிகாலனோட கோவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் கண்டிப்பா சீக்கிரம் அர்ஜுனை மன்னிச்சு மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிடுவாருமா. அது வரைக்கும் அர்ஜுனுக்கு எந்த குறையும் இல்லாம நம்ம 2 பேரும் பாத்துக்கணுமா. சரிங்க. சரி லட்சுமி, எனக்கு ஸ்டேஷனுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அர்ஜுனுக்கு என்னென்ன வேணுமோ அவங்கிட்ட கேட்டு கேட்டு அதை செஞ்சு கொடுமா. சரிங்க. சரியா? சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் வரேன். போதும். பாவம் அர்ஜுன், இந்நேரம் சாப்பிட்டானோ இல்லையோ. ஏய் சரண்யா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் உப்பு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. டே அர்ஜுன், நீ இல்லாம வீடே வெறுமையா இருக்குடா. நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுடா. உன்னை பார்க்காம அம்மாவால இருக்க முடியலடா. மனசெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு. மா, சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்டா. என்னம்மா காலையில இருந்து இதைத்தான் சொல்லிட்டு இருக்க? எப்பதான் நீ சாப்பிட போற? வா, வந்து உட்கார்ந்து சாப்பிடு வா. இல்லடா, எனக்கு மனசே சரியில்லை. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மா, இப்படியே எத்தனை நாளைக்குமா இருப்ப? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னமா பண்ணுவ? ஒழுங்கா வந்து சாப்பிடு வா. நான் வேலையா இருக்கேன்டா. எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிட்டுக்கிறேன். கார்த்தி, நீ அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி அவன் சாப்பிட்டானான்னு கேளுடா. மா, நீ அவனையே நினைச்சிட்டு இரு. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. பார்த்துக்கோ. உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தன் கட்டின இந்த தாலி இனி ஒரு நிமிஷம் கூட என் கழுத்துல இருக்காது. பார்க்க
பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. போயிடு இங்க இருந்து. டேய் சொல்லிட்டே இருக்கேன், போடாங்க இருந்து. மா, இந்த பாலையாவது குடிமா. இதெல்லாம் நீ ஏன்டா எடுத்துட்டு வர? அப்ப நான் எடுத்துட்டு வராம வேற யாருமா எடுத்துட்டு வருவா? காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடாம வெறும் வயித்தோட இருக்கமா. ஃபர்ஸ்ட் இந்த பாலை குடிமா. சரி, அங்க வச்சுட்டு போ, நான் அப்புறமா குடிக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீ குடிச்சாதான் நான் இங்க இருந்து போவேன். முதல்ல குடிமா. கார்த்தி, குடிமான்னு சொல்றேன்ல. இந்த புடி குடி. டேய், குடிமா. ஏமா இப்படி உடம்ப கெடுத்துக்கிற? அர்ஜுன் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்கு அவனை பார்த்துக்க தெரியாதாம்மா? அவனை நினைச்சு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவன் நல்லா தான் இருப்பான். நீ ப்ளீஸ் பாலை குடி. அர்ஜுனுக்கு வெளியே எங்கேயும் சாப்பிட பிடிக்காதுடா. ஏன் கையால சாப்பிட்டாதான் பிடிக்கும். பாவம்டா அவன் கிட்ட பேசுனியா? மா, நான் பேசிக்கிறேம்மா, அவன் நிச்சயம் நல்லா தான் இருப்பான். நீ முதல்ல பாலை குடிமா. கார்த்தி, இங்க வா. சரிம்மா, என் அப்பா கூப்பிடுறாரு, நான் அப்ப என்னன்னு பாக்குறேன். நீ குடிச்சிடணும் ஃபுல்லா, சரியா? ம்.